இன்னைக்கு நம்ம மூணாவது காரியத்தை பார்க்க போறோம். आज हम तीसरी चीज के बारे में देखेंगे। இந்த விசுவாசம் இருந்தால் ये अगर विश्वास होगा तो நமக்குள்ள இன்னொரு காரியம் வரும். और एक हमारे अंदर एक चीज आएगा। பாருங்க, ஒரு தடவை பவுலை கர்த்தர் சந்தித்தார். देखो एक समय में पौलुस को जब परमेश्वर भेंट किए, கர்த்தர்ட்ட கேக்குற, கர்த்தாவே நீர் யாருன்னு तो கேட்டா, पौलुस पूछता है परमेश्वर तुम कौन हो। அப்ப அங்க இருந்து எபிரேய மொழியில கர்த்தர் तो பேசினார். वहाँ उस स्थान से हिब्रू भाषा में बात करते हैं। நீ துன்பப்படுத்துகிற யெகோஷுவா நான் தான். तू जिसको सताते वो यहोशुआ मैं हूँ। இது அவர் சொல்லிட்டு வரும்போது ये बोलने के समय में பவுலை பார்த்து அவர் சொல்றாரு, पौल को देखकर बोलते हैं நான் உன்னை தெரிந்து கொண்டேன். मैं तेरे को चुन के लिया हूँ। பாருங்க, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம், देखो अपोस्तल 26वां अध्याय, அதுல 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 17 वचन पढ़ेंगे। உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है என்னை பற்றும் விசுவாசத்தினாலே मेरे द्वारा विश्वास के लिए பாவ மன்னிப்பை. पाप का क्षमा के लिए, என்னதான் कई के लिए மன்னிப்பு, ये माप, விசுவாசத்தினாலே ये विश्वास के द्वारा என்ன காரியம் வருமா? वो क्या चीज आता है उधर forgiveness வரும். उधर क्षमा करना आता है। என்னை பற்றும் விசுவாசத்தினாலே मेरे द्वारा विश्वास करने से பாவ மன்னிப்பையும் आप क्षमा जो क्षमा करने का பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். பாருங்க, கர்த்தர் பவுலை எதுக்காக அனுப்புனாரா? देखो पौलुस को परमेश्वर ने क्यों उठाया? அவனுடைய செய்தியினால उनके संदेश के द्वारा ஜனங்கள் விசுவாசிக்கணும், लोग विश्वास करना है, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும். उनका नाम का पर विश्वास करना है। அந்த விசுவாசித்த பிறகு वो विश्वास करने के बाद அந்த விசுவாசத்தால முதல் காரியம் என்ன நடக்குமா? वो विश्वास के द्वारा पहला कार्य क्या होगा? நிறைய பேர் இருள்ல இருந்து வெளியே வருவாங்க. बहुत से लोग अंधेरे से बाहर आएंगे। ஆனா முதல் காரியம் என்ன நடக்க போகுது? मगर पहले काम क्या होगा? மன்னிப்பு நடக்கும். उधर क्षमा होगा। சோ விசுவாசம் இருந்தால், वो विश्वास अगर होगा तो நமக்குள்ள என்ன வரும்? हमारे अंदर क्या आएगा? அங்க விசுவாசம் ஒரு 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 forgiveness வரும். वो एक क्षमा करने का गुण आ जाएगा। நீங்க மன்னிப்பீங்க, आप क्षमा करोगे। கர்த்தர் நம்மள மன்னிக்கிறது போல तो जैसा परमेश्वर हमें क्षमा करते हैं நம்மளும் மன்னிப்போம். हम भी क्षमा करेंगे। இது விசுவாசத்துல வரக்கூடிய ஒரு தன்மை. तो ये विश्वास के द्वारा आने वाला एक क्रिया है। இந்த விசுவாசத்துல நிறைய தன்மைகள் உண்டு. तो ये विश्वास के अंदर बहुत सा क्रिया है। அதுல ஒரு தன்மை என்ன? ये उसके अंदर का एक क्रिया क्या है? நீங்க மன்னிப்பீங்க. आप क्षमा करोगे। இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பாவம் செய்றோம். तो आज हम कितना ही पाप करते हैं। உடனே முழங்கால் போடுறோம், हम घुटना टेकते हैं, கர்த்தாவே என்னுடைய பாவத்தை மன்னியும் சொல்றோம். परमेश्वर हमारे पापों को क्षमा कर दो। அவர் மன்னிச்சாரா மன்னிக்கலையா? वो क्षमा करते हैं क्या नहीं करते हैं? நம்ம ஏதாவது சந்தேகப்படுறோமா? तो हम कुछ संदेह करते हैं क्या? இல்ல, நான் ஜெபம் பண்ணிட்டேன், नहीं, मैंने प्रार्थना कर चुका அவர் என்னை हूँ, மன்னிச்சிட்டாரு. मुझे उसने क्षमा कर दिया ஒரு है। நம்பிக்கை, एक विश्वास, அந்த விசுவாசம் वो இருந்தால் विश्वास अगर होगा तो எனக்கு கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரு. तो परमेश्वर ने मुझे क्षमा कर दिया है। கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? तो परमेश्वर ने क्या किया है? மன்னிச்சிட்டார். क्षमा कर दिया है। இதுக்கு என்ன தேவை? उसके लिए क्या चाहिए? விசுவாசம் தேவை. उसके ऊपर विश्वास चाहिए। விசுவாசம் தேவை. उसके ऊपर विश्वास அப்ப चाहिए। விசுவாசம் இருந்தா तो विश्वास होगा तो மன்னிப்பு கண்டிப்பா இருக்கும். आपको क्षमा जरूर मिलेगा। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, வாசிங்க, देखो पढ़िए யாக்கோபு 5ஆம் அதிகாரம், याकूब 5वां अध्याय, அதுல 15ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 15 वचन को पढ़ेंगे। और विश्वास की प्रार्थना के द्वारा रोगी बच जाएगा और प्रभु उसको उठाकर खड़ा करेगा, और यदि उसने पाप भी किए हो तो उनकी भी क्षमा हो जाएगी। தமிழ்ல வாசிங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, விசுவாசமுள்ள ஜெபம். देखो विश्वास की प्रार्थना। இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். तो आज हम विश्वास से प्रार्थना करते हैं। விசுவாசமுள்ள ஜெபம் विश्वास का प्रार्थना பிணியாளியை ரட்சிக்கும். वो जो रोगी को चंगा करेगा। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்தோடு ஜெபிச்சா जो आप विश्वास से प्रार्थना करोगे तो வியாதி குணமாகும். उधर जो बीमारी चंगा हो जाएगा। அடுத்தப்பல என்னதான்? उसके बाद क्या है?
கர்த்தர் அவனை எழுப்புவார், परमेश्वर उसे उठाकर खड़ा करेगा। அவன் பாவம் செய்தவனானால் अगर वो पाप भी किया होगा तो அது அவனுக்கு மன்னிக்கப்படும். उसको वो क्षमा किया जाएगा। இது எதனால் உண்டாகுது? ये किसके द्वारा होता है? விசுவாசத்தினால் वो உண்டாகுது. विश्वास के द्वारा ही होता है। விசுவாசனால மன்னிப்பு உண்டாகுது. ये विश्वास के द्वारा क्षमा होते हैं। கர்த்தர் ஒரு தடவை ஒரு வீட்டுக்குள்ள போறார். तो परमेश्वर पहले एक घर के अंदर जाते हैं। அவர் அங்க இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே तो वो है करके मालूम पड़ते ही அந்த அவர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கார் தெரிஞ்ச உடனே तो वो घर पे है जो पता चलते ही எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. वहाँ सब लोग इकट्ठा हो गए। அங்க ஒரு மனிதனை கொண்டு ஒரு பேரலைஸ்ட் பர்சனை கொண்டு வராங்க. वहाँ एक जो पैरालाइज हुआ एक आदमी को लेके आए। வீட்டுக்குள்ள போக முடியல. वो जो लकवा मारे हुए आदमी को लेके आने के घर पे जा नहीं सके। வீட்டுக்குள்ள வரமுல அவ்வளவு கூட்டம். तो वो जो इतना गर्दी उस घर के अंदर அங்க ஜனங்கள் என்ன செய்ய வீட்டு கூரையை பிச்சிட்டாங்க. तो वो जो घर का लोग ने छपरा को खोल दिए। யெகோஷுவா வீட்டுக்குள்ள வந்த உடனே तो यहोशुआ घर पे आने के बाद வீடே பிஞ்சு போச்சு. போங்க. तो वो जो घर ही टूट गया। जाओ என்ன பிஞ்சு போச்சு? ये क्या घर क्या टूट गया है? வீட்டு கூரையே போச்சு. वो छपरा ही उड़ गया है। ஆனா அங்க அற்புதத்தை செய்தாரு. मगर वो अद्भुत काम। हालेलुया हालेलुया। ஒரு தடவை ஒரு வீட்ல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். एक घर में भाई जाके प्रचार करके आ रहे हैं। அன்னைக்கு நைட்டே வீட்ல தீ பிடிச்சு போச்சு. वो घर में रात को आग पकड़ लिया है। தீ பிடிச்சிட்டுனா எப்படி? आग पकड़े तो कैसा? இருந்த பொருள் எல்லாம் தீல இது ஆயிட்டு. वो सब जो सामान है सब कुछ जल गए। ஆனா பைபிள் எரியல. मगर बाइबल नहीं जला। हालेलुया। எல்லாம் எரிஞ்சிட்டு. सब जल गया है। டிவி எரிஞ்சிட்டு. टीवी जल गया। அங்க அந்த புத்தகங்கள் எரிஞ்சிட்டு. वो सब किताब जल गया। ஆனா பைபிள் எரியவே இல்ல. मगर बाइबल नहीं जला। அதுக்கு பிறகுதாங்க பைபிளை பிடிச்சாங்க. उसके बाद ही वो कलाम को पकड़े। நான் பயந்துகிட்டே இருந்தேன். मैं तो डरता हुआ था। கர்த்தாவே நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். मैं तो जाके प्रार्थना करके ஆனா आया। தீ பிடிச்சு போச்சு. वहाँ तो आग लग गया। இப்போ நான் எந்த முகத்தோட அங்க போக? अब मैं क्या मुंह लेके वहाँ पर जाऊं? ஆனா இருந்தாலும் தைரியத்தோட போனேன். फिर भी धैर्य से मैं गया। அங்க போன அவங்க அழல. वो जो वहाँ गए तो वो रोए नहीं। அவங்க சாட்சி சொன்னாங்க. वो गवाही बोले। அவங்க முதல்ல எப்படி சாட்சி சொன்னாங்க தெரியுமா? वो पहला कैसा गवाही बोले पता நீங்க है? ஜெபம் பண்ணிட்டு போனீங்க. आप प्रार्थना करके गए। நைட்டே தீ பிடிச்சிட்டு பிரதர். रात को आग लग गया भाई। ஆனா ஒரு அற்புதம் நடந்துது. मगर एक अद्भुत काम हुआ है। எல்லாம் அழிஞ்சு போச்சு. सब जल गए। ஆனா பைபிள் அழியல. मगर कलाम नहीं जला। பைபிள்ல தீ கூட படல. वो एक कलाम को एक आग भी नहीं छुपाया। அப்படிப்பட்ட சாட்சி கர்த்தர் ऐसा கொடுக்கிறார். एक गवाही प्रभु खड़ा करता है। யெகோஷுவா அங்க உள்ள வர்றாரு. यहोशुआ वो घर के अंदर आते हैं। கூரை பிச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. वो छपरा तोड़ के लोग अंदर आ அப்ப गए। கர்த்தர் என்ன சொன்னார் तो தெரியுமா? परमेश्वर ने क्या कहा पता அவனை है? பார்த்து கர்த்தர் சொன்னார். वो उनको देखकर कहा है உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. उनका पाप क्षमा किया गया है। அவனை பார்த்து அந்த வார்த்தை சொன்னாரு. वो देखकर वो शब्द को बोले உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. तेरा पाप क्षमा किया गया है। உடனே எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. सब वहाँ पर कुड़कुड़ाने लगे। பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? ये पाप को क्षमा करने वाला ये कौन? தேவன் மட்டும்தான் மன்னிக்க वो முடியும். तो परमेश्वर ही खाली क्षमा कर सकता இவர் है। தேவ தூஷணம் சொல்றாரு. ये तो परमेश्वर के विरोध में बात करता है। இத சொன்ன உடனே तो ये बोलते ही கர்த்தர் ஆவியில உணர்றார். ये परमेश्वर आत्मा में उसको जानता है। இவங்களுக்கு இப்படிதான் இவங்க எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ये क्या क्या सोच रहे हैं करके அவர் அடுத்தப்பல ஒரு கேள்வி கேட்டார். उसके बाद एक प्रश्न पूछते हैं। பாவம் மன்னிக்கப்பட்டன்னு சொல்றது பெருசா? ये पाप क्षमा किया क्या वो बड़ा है क्या? ஆனா இவனை எழுந்து நடக்க சொல்றது பெருசா? ये उठकर चल करके बोला है वो बड़ा है क्या? மனுஷனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று உங்களுக்கு தெரியணும். मनुष्य का पुत्र को पाप क्षमा करने का अधिकार है। அதுக்காக நான் ஒரு காரியம் செய்ய போறேன். इसीलिए मैं एक काम को करता हूँ। அந்த பேரலைஸ் பர்சனை பார்த்து சொன்னாரு. वो लकवा मारा हुआ जो रोगी को प्रभु बोलता உன் है படுக்கை எடுத்துக்கொண்டு நட. तेरा कटिया उठाकर तू चल। அவன் எழுந்து நடக்க वो ஆரம்பிச்சான். उठाकर चलने लगा। கர்த்தர் आमीन। முதல்ல என்ன சொன்னார்? तो परमेश्वर ने पहला क्या कहा है? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. तेरा पाप क्षमा किया गया है। எதுக்காக மன்னிச்சார்? क्यों क्षमा किया गया है? அவனுடைய விசுவாசம்னார். उनका विश्वास को देखकर அவன் கர்த்தர் சொல்றாரு. परमेश्वर ने कहा அவனுடைய விசுவாசத்தின் वो நிமித்தம் उनका विश्वास के द्वारा அவனுக்கு மன்னிப்பை கர்த்தர் उनको கொடுக்கிறாரு. क्षमा दिया गया है। இன்னைக்கு நம்மட்ட விசுவாசம் இருந்தால் अगर हमारे पास विश्वास होगा तो ஒருத்தர் நம்பிக்கையா இருப்போமானால் अगर एक में के ऊपर भरोसा अगर होगा तो நம்ம கண்டிப்பா மன்னிப்பின் பாதையில இருப்போம். हम जरूर वो क्षमा करने का स्थान में चलते रहेंगे। கண்டிப்பா மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். हर एक जन को हम क्षमा करते रहेंगे। ஒவ்வொருத்தரையும் நம்ம மன்னிப்போம். हर एक जन को हम क्षमा करते रहेंगे। விசுவாசத்தில் நடப்போம். विश्वास के द्वारा चलेंगे। நீதிமான் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். तो विश्वास के द्वारा नीतिमान जिंदा रहेगा। நம்ம நீதிமான் அப்படினா ऐसा नीतिमान अगर आप बोल रहे हो तो விசுவாசத்துல தான் பிழைக்க முடியும். विश्वास के द्वारा आप जीवित
जीवित रहोगे। உங்களுடைய உயிர் நாடி எது? आपका जो नाड़ी है वो कैसा चलता है? உங்களுடைய உயிர் எதுல இருக்குது? आपका जीवन किसके अंदर है? விசுவாசத்தில் இருக்குது. आपका जीवन विश्वास के अंदर है। விசுவாசம் இல்லையா? विश्वास नहीं है तो நீதிமான்ல இருந்து கட்டு. आप नीतिमान से कट हो जाओगे। நீதிமான் செத்து போயிட்டான். नीतिमान मर गया है। நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். नीतिमान विश्वास के द्वारा जीवित रहेगा। he will just live by faith. वो खाली विश्वास के द्वारा जीवित रहेगा। அந்த விசுவாசம் இல்லனா वो विश्वास नहीं है तो அவன் வாழ முடியாது. वो जीवन बिता नहीं सकता அப்ப है। இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகள். आज अगर परमेश्वर के बच्चे அவர் நீதிமான். वो नीतिमान है। அவர் நீதிமானுடைய பிள்ளைகள் நம்ம. हम नीतिमान के बच्चे लोग हैं। அப்ப நீங்க எப்படி இருப்போம்? तो हम कैसे रहेंगे? விசுவாசத்தோட हम இருக்கணும். विश्वास के द्वारा रहेंगे। அவர் மன்னிச்சாரு. वो उन्होंने क्षमा किया, நானும் மன்னிப்பேன். मैं भी क्षमा करूंगा। மன்னிப்பின் பாதையில ஓடுனா हम जो क्षमा करने के चिन्ह पात पे चलते रहेंगे तो உயிர் துடிப்பு இன்னும் இருக்குன்னு हमारा அர்த்தம். नाड़ी फिर भी दौड़ता ही रहेगा। நாடியை பிடிச்சு பிடிச்சு பாத்துக்கிடுங்க. आपका नाड़ी पकड़ पकड़ के आप देख लीजिए। இந்த நாடி பிடிக்கிறதுல आप नाड़ी पकड़ने में மூணு காரியத்தை பிடிப்பாங்க. 3 चीज को लोग देखते हैं। என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. वो क्या क्या है करके मुझे बोलने नहीं आता है। ஆனா இங்க கிறிஸ்தவத்திலேயும் 3 நாடி இருக்குது. तो ये मसीहत के अंदर भी 3 नाड़ी है। அந்த நாடியை நான் பிடிச்சு பிடிச்சு பாப்பேன். तो नाड़ी पकड़ पकड़ के देखेंगे। முதல் நாடி விசுவாச நாடி இருக்குதா? पहला नाड़ी विश्वास का है क्या? அடுத்த நாடி அன்புங்கிற நாடி இருக்குதா? तीसरा जो नाड़ी है वो प्रेम का नाड़ी है क्या? அடுத்தது கிருபைங்கிற நாடி இருக்குதா? तो उसके बाद दया का जो नाड़ी है क्या? ऐसा ही तो पकड़ते हैं ना। மூணு விரல் வச்சு பிடிப்பாங்க. ऐसा 3 जो उंगली रख के लोग देखते रहते இந்த हैं। கையில தான் பிடிச்சு பாப்பாங்க. ऐसे हाथ से वो देखते हैं। அங்க துடிப்பு இல்லன்னு வைங்க. अगर वहां पर वो जो हिलावट नहीं है तो அப்படின்னு अर्थம் என்ன? तो उसका मतलब क्या है? ஆளு அவுட். वो जो इंसान चला गया। நாடி துடிக்கணும். तो वो जो नाड़ी धड़कता रहना है। அந்த அந்த நர்வஸ் அந்த 3 நாடி பிடிச்சு பாப்பாங்க. तो वो जो 3 जो नाड़ी को पकड़ के देखते हैं। இன்னைக்கு நம்ம அந்த நாடி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். तो वही नाड़ी को आज हम देख रहे हैं। விசுவாசம் இருந்தால் विश्वास अगर होगा तो உங்களுக்குள்ள இன்னென்ன குணங்கள் तो இருக்கும். ये आपका अंदर गुण होता है। நீங்க தியாகம் பண்ணுவீங்க. आप सब सैक्रिफाइस करते रहोगे। நீங்க ओबे பண்ணுவீங்க. आप ओबे करते रहोगे। நீங்க எல்லாரையும் மன்னிக்க आप ஆரம்பிச்சிருவீங்க. सबको क्षमा करते रहोगे। ஏன்னா விசுவாசங்கிற நாடி உங்ககிட்ட तो இருக்குது. विश्वास का नाड़ी आपके पास है। அன்பு இருந்தால் अगर प्रेम रहेगा तो அதுக்கும் என்ன உண்டு? उसको भी क्या है? அன்பு என்ன செய்யும்? प्रेम क्या करेगा? அதுவும் மன்னிக்கும். वो भी क्षमा ही करेगा। அன்பு என்ன செய்யும்? प्रेम क्या करेगा? மன்னிக்கும். वो क्षमा करेगा। அதுட்டே அந்த குணம் உண்டு. तो उसके पास भी एक गुण है। ஒருத்தர் யெகோஷுவா என்ன செய்தார்னா एक समय यहोशुआ ने क्या किया? லூக்கா 7 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் और கொடுக்கப்பட்டிருக்கு. लूका 7वां अध्याय में देखेंगे तो आप सो संभव को देख सकते हो। சீமோன்ங்கற பேருடைய வீட்டுக்கு போறார். सीमोन नाम के व्यक्ति के घर के अंदर जाते हैं। இவன் ஒரு பரிசேயன். वो एक फरीसी है। அவ வீட்டுக்குள்ள போன உடனே वो घर पे जाते ही யோசுவா உட்கார்றாரு. यहोशुआ बैठते ही ஒரு அசுத்த ஸ்திரீ, एक अशुद्ध स्त्री, ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு ஸ்திரீ एक पाप से भरी हुई एक स्त्री ஓடி வந்து பாதத்துல உட்கார்ந்துட்டா. वो बाग दौड़कर आकर उसके पावस्थल में बैठ जाती அவருடைய है। பாதத்துல விழுந்து वो पाव पर गिरकर கண்ணீரோடு பாதத்தை நனைக்கிறா. वो जो आंसू से उसके पाव को भिगाती है। தன்னை முடிய வச்சு அதை தொடச்சு விடுறா. वो जो अपने बालों को लेकर वो पोंछती रहती है। அந்த பாதத்தை முத்தமிட்டு கொண்டே वो இருக்கா. उसके पाव को चूमते रहती है। அவ வெளியேற பெற்ற ஒரு தைலம் கொண்டு வந்திருந்தா. वो एक बहुमूल्य इत्र लेके आई। அந்த தைலத்தை பாதத்துல ஊத்திட்டே இருக்கா. वो इत्र को उसके पावों पे डालती रही। இந்த ஸ்திரீனுடைய இந்த கிரியை பார்த்த உடனே ये स्त्री का वो कार्य को देखते ही சீமோனுடைய மனசுல ஒன்னு தோணுது. सीमोन के मन के अंदर एक चीज आता है। இந்த யோசுவா தீர்க்கதரிசினா एक यहोशुआ अगर एक भविष्यद्वक्ता है तो கால்ல இருக்கிற இந்த ஸ்திரீ யாருன்னு தெரியும். ये पाव में जो पड़ी है वो स्त्री कौन है करके जान लेंगे। அவளை விரட்டி விட்டுருக்கலாம். उनको भगा देंगे। இவ ரொம்ப அசுத்தமான ஸ்திரீ. ये तो बहुत अशुद्ध स्त्री है। ஒரு விபச்சார ஸ்திரீ. एक व्यभिचारी स्त्री है। அவளுடைய பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கா. उनके पाव को वो पकड़ के है। இவர் இப்படி சும்மா உட்கார்ந்து நின்னுட்டு இருக்காரு. ये क्यों चुपचाप बैठे हैं? யெகோஷுவா அவருடைய மனதை அறிந்தார். यहोशुआ उनका मन को जांच लिया। உடனே அவர் சொன்னாரு சீமோனை பார்த்து, तो उन्होंने ताबड़तोड़ सीमोन को देखकर बोला, सीमोने, सीमोन நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன். मैं तेरे घर के अंदर तो आया। நீ கால் கழுவுது கூட எனக்கு தண்ணி கொடுக்கல. तू मुझे पाव धोने तक के लिए भी पानी नहीं ஆனா दिया। இந்த மகளோ मगर ये जो बच्ची है, நான் வந்ததுல இருந்து मैं आया जब से கண்ணீரோடு என் பார்த்து நினைச்சு अपने आंसुओं से मेरे पाव को धोती है। தலைமுடி வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கறா. अपने बालों से वो मेरे पाव को पोंछ रही है। இன்னைக்காவது आज तो भी நம்ம ஷூ போட்டு आज हम जूता पहनकर நம்ம
காலு தரையிலே படுறதில்ல. हमारे जो जूत हमारा जो पाँव है वो जमीन पे लगता ही नहीं है। என்னைக்கா படுதா? कभी पड़ते हैं क्या? இல்ல. வீட்டுக்குள்ள போன உடனே घर पे गया वैसे ही இந்த வெளியில உள்ள செருப்பு கழட்டி போட்டு ये जो बाहर का चप्पल निकाल कर வீட்டுக்குள்ள வேற ஒரு செருப்பு, वो घर के अंदर और एक चप्पल रहता है। வெளியே வந்தீங்கன்னா वो बाहर आएंगे तो ஷூவை போட்டுக்கிடுறோம். जूता डाल लेते हैं। இப்போலாம் ஃபேஷன் ஆயி போச்சு. अभी तो ऐसा एक फैशन हो गया है वो। ஷூ எல்லாம் கழட்டாதீங்க वो பிரதர். शू सब मत निकालिए அப்படியே brother। உள்ள வாங்க. ऐसे ही अंदर आ जाइए। நம்மளுடைய கலாச்சாரத்துல அப்படி கிடையாது. हमारा जो कल्चर कल्चर में ऐसा है ही नहीं। இப்ப அது நிறைய இப்ப நடந்துட்டு இருக்குது இப்படி. ऐसा बहुत सा ऐसा चलते आ रहे हैं। ஆனா அந்த காலத்துல मगर उस समय में அங்க ஷூ போட்டு திரியிறது கிடையாது. वो सब शू पहन के घूमते नहीं சில थे। நேரம் வெறுங்காலத்துல நடக்கணும். तो कुछ लोग ऐसे नंगे पांव चले जाते थे। கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொன்னார், तो परमेश्वर ने शिष्य को देख के कहा, நீங்க ஊழியத்துக்கு போகும்போது जब तुम सेवकाई में जाओ செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாரு. आप जूता डालना नहीं है, செருப்பு போடக்கூடாது, आप चप्पल डालना नहीं है, வெறுங்கால்ல நடக்கணும்னு சொன்னார். आप नंगे पांव चलना है। அப்ப வெறுங்கால்ல நடந்தா आप नंगे पांव चलोगे அந்த तो கால் இப்படி சுத்தமா இருக்குமோ? तो वो पांव शुद्ध रहेगा क्या? யெகோஷுவா வெறுங்கால்ல நடக்கிறாரு. तो यहोशुआ ही नंगे पांव चलते हैं। அவர் செருப்பு போட்டே நடக்கட்டுமே. तो वो चप्पल पहन के चलने दो। எவ்வளவு புழுதி அதுல வந்திருக்கும், कितना जो कीटाणु उसके अंदर आए होंगे, எவ்வளவு அசுத்தத்துல மத்தியில் நடந்திருப்பாங்க. कितना अशुद्धता के अंदर वो चले होंगे। ஆனா இந்த ஸ்திரீ मगर ये स्त्री அத அவ பார்க்கல. वो सब वो देखी नहीं है। அவ தன்னுடைய கண்ணீர்னால கர்த்தருடைய பாதத்தை वो நனைச்சா. अपने आंसुओं से उसके पांव को धोई है। அவ தன்னுடைய முடியினால அவர் தொடச்சிட்டு இருந்தா. वो अपने बालों से उसको पोंछते रही है। அடுத்தாப்ல சீமோன்ட்ட சொன்னார், फिर सिमोन से कहा, நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, तू मुझे चूमा नहीं, நான் வந்த உடனே எனக்கு நீ கிஸ் கொடுக்கல. तू आया वैसे मुझे चूमा भी नहीं। ஆனா இந்த பெண்மணி मगर ये जो स्त्री है, வந்ததுல இருந்து என் காலை முத்தமிட்டு ये கொண்டிருக்கிறாள். आए जब से मेरे पाँवस्थल को चूमती ही रही है। நான் உள்ள வந்த உடனே मैं अंदर आते ही என் தலைக்கு நீ என்ன கொடுக்கல, मेरे सर को तूने तेल नहीं दिया। ஆனா இவ தைலத்தை அந்த கால்ல ஊத்திட்டா. मगर ये तो वो इत्र को मेरे पाँव में डाल दिया। யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது? किसका पाप क्षमा किया गया? அப்ப அந்த சீமோன் சொன்னா, फिर सिमोन ने कहा, யாருக்கு அதிகமா மன்னிக்கப்படுதோ, जिसको ज्यादा क्षमा किया जाता है, யாருக்கு அதிகமா கொடுக்கப்படுதோ அவங்க அதிகமா மன்னிக்க பெற்றிருப்பாங்க. जिसने अधिक दिया होगा उसको क्षमा किया जाएगा। இந்த பெண்மணி, ये जो स्त्री है, இந்த பெண்மணியை கர்த்தர் மன்னித்தார். ये स्त्री को परमेश्वर ने माफ किया, அவளும் கிறிஸ்துவை நேசித்தபடியால் क्योंकि उसने मसीह के द्वारा उसको प्रेम किया गया है। கர்த்தர் அவளை மன்னித்தார். परमेश्वर मसीह ने उसको क्षमा किया। இன்னைக்கு நம்ம அவரை நேசித்தோம்னா आज अगर हम उसको प्रेम करेंगे तो நம்மளுக்கு அந்த மன்னிப்பு இருக்குது. तो हमारे अंदर वो क्षमा होगा। இந்த அன்புக்குள்ள वो प्रेम के अंदर இந்த மன்னிப்பு கண்டிப்பா वो இருக்கும். क्षमा जरूर रहेगा। விசுவாசம் இருந்தாலும் உண்டு, विश्वास रहेगा तो भी रहेगा, அன்பு இருந்தாலும் உண்டு. प्रेम रहेगा तो भी रहेगा। இந்த ரெண்டு விகல்குல குணமும், ये दोनों को जोड़ने के बाद அந்த ரெண்டு இணைக்கக்கூடிய வார்த்தைகள், ये जो दोनों को जोड़ने का जो शब्द है, அது தியாகம், वो त्याग करना, அப்புறம் கீழ்ப்படிதல், उसको obey करना, அப்புறம் மன்னிப்பு. उसके बाद क्षमा करना। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதுதான். आज हमारे जीवन में भी ऐसा ही है। லூக்கா 6:32. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால், நல்லா கவனிங்க. இப்போ देखो ध्यान से सुनिए, உங்களை ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க, आपको एक जन बहुत ही प्रेम करता है, அவங்களையே நீங்க நேசித்தால், अगर उसको ही आप प्रेम किए तो பொதுவா உலகம் அப்படிதானே, बहुत से लोग ऐसे है ना, துனியா, हाँ दुनिया ऐसा ही है ना, இந்த உலகம் அப்படிதானே. ये संसार वैसा ही है। நாம ஒருத்தரை நேசித்தா हम एक जन को प्रेम करेंगे तो அவங்க உங்களை நேசிப்பாங்க. वो आपको प्रेम करेगा। இதுதான் உலகம். यही दुनिया है। வாசிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு பலன் என்ன? आपको उसका प्रतिफल क्या है? ஒரு கேள்வி கேட்டார். एक प्रश्न वहां पर मसीह पूछ रहे हैं। உங்களுக்குள்ள அன்பு இருக்குது, आपके पास प्रेम है, ஆனா நீங்க நேசிக்கிறவர்களே நீங்க நேசித்தா, आप प्रेम करने वालों को ही प्रेम करते रहोगे, அதனால உங்களுக்கு பலன் என்ன? तो उसके लिए आपके लिए क्या भलाई है? ஒரு பலனும் கிடையாது. क्या भलाई है? இன்னும் வாசிங்க. பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. பாவிகளும் அதான் செய்றாங்க. तो पापी लोग भी तो ऐसे ही करते हैं। இந்த உலகத்துல உள்ள ஜனங்களும் அப்படிதான் செய்றாங்க. ये संसार के लोग भी ऐसे ही करते हैं। தங்களை நேசிக்கிறவர்களே நேசிப்பாங்க. तो हमारे जो प्रेम करने वाले को ही प्रेम करते रहेंगे। உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ये बहुत ही महत्वपूर्ण है। இது கல்யாண டைம்ல ரொம்ப ஜோக்கா இருக்கும். ये जो
शादी के समय में ये बहुत होगा इससे। கல்யாணத்துல எல்லாரையும் கூப்பிடுவாங்க. तो शादी के समय में सबको बुलाएंगे, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போனோம். तो उसका शादी में हम जाना है, நம்ம 500 ரூபாய் எழுதி வச்சோம். तो हम 500 रुपया लिख के रखे நம்மளுக்கு हैं, 1000 மாதிரி எழுதுவாங்க. तो कम से कम 5000 ना, 1000 हजार रुपया तो ही रखेंगे। இது நான் என் காதுனால கேட்டதை நான் சொல்றேன். तो ये कान से मैं सुना हूं करके मैं बोल रहा ஒரு பிரதர்ட்ட சொன்னாங்க, हूं। एक भाई बोलते हैं, பிரதர் எங்க கல்ச்சர்ல இப்படி இருக்கு, तो हमारे जो कल्चर में ऐसा है, நாங்க 1000 ரூபாய் பண்ணா तो हम 1000 रखेंगे, तो அவங்க எங்களுக்கு வந்து டபுளா பண்ணணும். तो हमको वो दुगना देना है, அப்புறம் அவங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்க டபுளா பண்ணணும். तो हम उसके जो फंक्शन में हम दुगना देंगे, அப்படி அவங்க சொன்னாங்க எனக்கு. ऐसे ही बोलते சோ हैं। இதுதான் உலகத்தின் ரீதி. तो ये संसार का रीत है। உங்களை நேசிக்கிறவர்களை நீங்க நேசித்தால் अगर तुम प्रेम करने वालों से ही प्रेम करते रहोगे, அதனால பலன் என்ன? उसका फल क्या है आपको? அதனால பலன் கிடையாது. उसके द्वारा आपको भलाई नहीं அப்ப है। நம்ம என்ன செய்யணும்? तो फिर हम क्या करना है? உன் சத்ருவை நேசி. तेरा शत्रु को तू प्रेम कर, உன் சத்ருவை நேசி. तेरा शत्रु को तू प्रेम कर। உங்களுக்கு விரோதமா யார் பண்றாங்களோ तेरे विरोध में कुछ भी क्या भी करते होगे, அவங்களை நீங்க நேசிக்கணும். उसको तुम प्रेम करना है, அவங்களுக்காக நீங்க sacrifice பண்ணணும். उसके लिए अब त्याग करना है, அவங்களுக்காக கீழ்ப்படிங்க. उसके लिए अब पालन करना है, அவங்கள மன்னிங்க. उसको आप क्षमा करना है। ஒரு சத்ருவை மன்னிங்க. तो आप आपका शत्रु को क्षमा कीजिए, அவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்கட்டும், वो चाहे कितना ही गलती क्यों ना किया हो, உங்களுக்கு விரோதமாய் பில்லிய சூனியம் तो வச்சிருக்கட்டும், आपका विरोध में कितना ही मांत्रिक भी किया होगा, तो உங்களால भी மன்னிக்க முடியுமா? आपको क्षमा करने के लिए होगा क्या? உங்க கண்ணு முன்னாடி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, तो आपके नजरों के सामने आकर बोलेगा, பிரதர் நீ மன்னிச்சிருங்க பிரதர், भाई मुझे माफ कर நான் दीजिए, உங்களுக்கு ரொம்ப சூனியம் मैंने வச்சிருக்கிறேன், बहुत ही आपके ऊपर मांत्रिक किया हूँ। என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது तो हम माफ किया करके बोलने के समय உங்க में இருதயம் மன்னிக்க முடியுமா? आपका मन उसको माफ कर सकता है நீங்க क्या? உங்க மனசு இப்படி ஓடக்கூடாது. तो आपका सोच ऐसा दौड़ना नहीं நான் चाहिए। இந்த 30 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், तो मैं ये 30 साल कितना मैं तकलीफ उठाया, இந்த சூனியத்தினால நான் எவ்வளவு ये கஷ்டப்பட்டிருக்கிறேன், मैं मांत्रिक के द्वारा कितना तकलीफ उठाया, உன்னால தான கஷ்டப்பட்டேன். तेरे द्वारा तो मैं तकलीफ उठाया हूँ। உங்களுக்கு மன்னிப்பதற்கு உங்களுக்கு வாசம் வரணும். तो ये आपको क्षमा करने के लिए वो मन आना चाहिए। அவங்கள மன்னிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? तो आप उसको क्षमा करने के लिए तैयार है क्या? எல்லா காரியத்தையும் சொல்லி சொல்லி அவங்களை வேதனைப்படுத்த கூடாது. आप सब बोल बोलकर उनको बताना नहीं है। இந்த சத்ருவை நீங்க நேசிக்கணும். ये जो शत्रु को आपको प्रेम करना है, இம்மிடியேட்லா நீங்க மறக்கணும். आप ताबड़तोड़ भूल जाना है। மறக்கிறது எப்படி? कैसा भूल जाना है? வேதம் சொல்லுது, कलाम कहता है, ஏசாயால கர்த்தர் சொல்றார், येसाया के पास परमेश्वर कहते हैं, உன்னுடைய பாவத்தை எனக்கு பின்னால எறிஞ்சிட்டேன். तेरा सब पापों को मैंने पीछे फेंक दिया हूँ। லோத் தான் பின்னிட்டு பார்த்தா, तो लोत ही पीछे லோத் का पत्नी सॉरी லோத்துனுடைய மனைவி தான், लोत का जो पत्नी है அவ தான் பின்னிட்டு பார்த்தா. वही पीछे देखी है। நம்ம லோத்தின் மனைவியா? हम लोत का पत्नी है क्या? நம்ம ஒரு தடவை பின்னாடி எரிஞ்சாச்சா? तो हम एक बार भी पीछे फेंके गए क्या? அதுக்கு பின்னால எரிஞ்ச பிறகு तो हम पीछे फेंकने के बाद பின்னால திரும்பி பார்க்க கூடாது. हम पीछे फिर घूम के देखना नहीं நம்ம चाहिए। நான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான். हमारा मनुष्य का जीवन ऐसे ही होता है। ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா तो मेरे द्वारा एक अगर तकलीफ आ गया तो உடனே பின்னால போவோம். நம்ம ताबड़तोड़ पीछे पीछे दौड़ने के लिए चालू करते பின்னால हैं। போய் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து वो सब पीछे दौड़कर जो उधर डाला के रखा था वो सब लेके எல்லா आकर, கோணியில போட்டு वो सब गोनी में भरकर முன்னாடி வச்சு उसका सम्मुख में रखकर இதுக்கு பதில் சொல்லு. इसका तू जवाब मुझे दे। சோ விசுவாசம் என்ன செய்யும்? तो विश्वास क्या करेगा? அன்பு என்ன செய்யும்? तो प्रेम क्या करेगा? அப்படி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து वो सब जो गोनी को उठाकर लेके आकर ஒண்ணா தூக்கி வைக்காது. तो एक एक रखे नहीं ஒரு देगा। தடவை மன்னிச்சாச்சா? एक बार क्षमा कर दिया है क्या? பின்னால தூக்கி போட்டாச்சா? पीछे फेंक दिया है तो கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? तो परमेश्वर क्या कहते पता है? நான் கடலின் ஆழத்துல तो போட்டுட்டேன். मैंने तो गहरे समुद्र में डाल दिया हूं। உங்க பாவங்கள் எல்லாம் मैं तेरे पापों को எங்க போட்டேன்? किधर डाल दिया हूं? கடலின் ஆழத்துல. वो गहरे समुद्र में डाल दिया हूं। அதே மாதிரி நம்மளும் மத்தவங்களுடைய தப்புதல்களை என்ன செய்யணும்? तो हम भी सब दूसरों के गुनाहों को क्या करना है? கடலின் ஆழத்துல போட்டுறணும். वो जो गहराई समुद्र में डाल देना है। ஹalleluya. हालेलुया। சத்தம் குறைய வருது. ஹalleluya. हालेलुया। நேரம் வரும்போது समय आने के समय கடலின் ஆழத்துல போய் वो जो गहरे समुद्र में आप जाकर அந்த மூட்டையை தூக்கிட்டு வர கூடாது. वो गोनी को आप उठा के मत लेके आ जाओ। ஒரு தடவை தூக்கி போட்டாச்சா? ऐसा एक बार फेंक दिए क्या? அப்புறம் இல்ல நான் இப்ப கடலின் ஆழத்துல போய் तो फिर नहीं, मैं गहराई समुद्र में जाकर அது கரையாம அங்கே கிடக்கும். वो तो रहेगा वहां पर। கரையாம अच्छा, वो तो बिना पिघले हुए पिघले हुए रहेगा, அங்க அப்படியே கிடக்கும். वो तो उधर ही रहेगा ஏன்னா அதுக்கு தெரியும் क्योंकि उसको पता है வருவானா एक दिन तो आएगा, என்னை தூக்க மாட்டானா, ये मुझे नहीं उठाएगा क्या? அது ஏங்கிட்டு கிடக்கும். वो तो
तड़पते रहेगा। அந்த ஏக்கத்தை பார்த்து वो तड़प को देखकर கடலின் ஆழத்துல போய் தூக்கிட்டு வரக்கூடாது. वो जो गहरे समुद्र में जाके उसको उठा के नहीं लेके आना है। அன்புக்குள்ள மன்னிப்பு உண்டு, वो प्रेम के अंदर क्षमा है, விசுவாசத்துல மன்னிப்பு உண்டு. वो विश्वास के अंदर क्षमा है। நம்ம யோசுவா हमारा यहोशुआ, என்னைக்கு நம்மளுடைய பாதத்துல விழுறோமோ तो हम जब उसके पावस्थल में गिरते हैं அவர் तो அன்போடு அணைக்கிறாரு. वो हमको प्रेम से बुलाते हैं। அந்த குணம் நம்மகிட்ட वो இருக்கணும், गुण हमारे पास होना, அந்த அணைப்பின் குணம் இருக்கணும். वो जो बुलाने का गुण हमारे अंदर होना, அவர் நம்மளை அணைத்துக் கொள்கிற वो தேவன், हमको मिला के रखने वाला परमेश्वर, அவர் நம்ம நெஞ்சோடு அணைக்கிறாரு. हमको वो सीने से लगा कर रखता है। அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். ऐसा परमेश्वर हमारा परमेश्वर। இந்த அன்பும் விசுவாசமும் ये जो प्रेम और जो विश्वास है, இந்த ரெண்டு தனியா இருக்காது ये ஒரு जो மனுஷனுக்குள்ள. दोनों अलग नहीं रहेगा एक मनुष्य के अंदर। உங்களுக்குள்ள ரெண்டும் தேவை. ये दोनों आपके अंदर जरूरत है। விசுவாசம், और ये विश्वास, அடுத்தது அன்பு. वो बाद में प्रेम। இந்த ரெண்டுக்குள்ள என்ன தன்மை இருக்கும்? वो दोनों के अंदर क्या गुण रहेगा? sacrifice, वो जो त्याग त्याग करना, அடுத்தது கீழ்ப்படிதல், उसके बाद ओबे, அடுத்தது மன்னிப்பு. उसके बाद क्षमा करना। இன்னும் நிறைய இருக்குது. उसके बाद तो बहुत कुछ है। இனிமே நீங்க தான் தேடணும். उसके बाद तुम ही ढूंढना है। நீங்க தேடி பாருங்க. आप ढूंढ कर இப்போ देखिए। இதெல்லாம் நீங்க தேடணுங்கிற அவசியம் கூட இல்ல. ये सब ढूंढने की भी जरूरत नहीं है। நீங்க வேதத்துல போய் आप कलाम में जाकर விசுவாசப்பட்டு இன்னும் என்ன கொடுத்திருக்குது, विश्वास के द्वारा क्या क्या दिया गया है, அன்பப்பட்டு இன்னும் என்ன கொடுத்திருக்குது, प्रेम के द्वारा में क्या क्या दिया गया இந்த है, ரெண்டையும் தேடிட்டே தான் இருப்பீங்க. ऐसा दोनों भी आप ढूंढोगे तो ढूंढते रहोगे। நீங்க எதுல வளரணும்? आप किसके अंदर बढ़ना है? அன்புல வளருங்க, प्रेम के अंदर बढ़िए। அன்புல வளருங்க, आप प्रेम के अंदर बढ़ जाइए, விசுவாசத்துல வளருங்க. विश्वास के अंदर बढ़ जाइए। மிச்சதுல ஆட்டோமேட்டிக்கா செய்வீங்க. वो तो फिर आप ताबड़तोड़ करते அது रहोगे। சொல்லி खुद கொடுக்க से। வேண்டிய அவசியம் இல்ல. आपको बोल के देने की जरूरत नहीं। உங்களுடைய आमीन। தியாகம் இருக்கணும். आपका पास त्याग करने का होना चाहिए। அது சொல்லி கொடுக்க வேண்டிய वो அவசியம் இல்ல. सब बोलने की आपको जरूरत नहीं रहेगा। ஆட்டோமேட்டிக்கா தியாகம் आप பண்ணுவீங்க. खुद ही वो करते जाओगे। ஆட்டோமேட்டிக்கா நீங்க கீழ்ப்படிவீங்க. आप खुद ही वो पालन करते रहोगे। ஆட்டோமேட்டிக்கா மன்னிப்பீங்க. आप ताबड़तोड़ आप वो क्षमा करते ஒரு रहोगे। கணவனும் மனைவி எடுத்தீங்கன்னா, एक पति और पत्नी को अगर ले ஒரு பெற்றோரையும் பிள்ளைகளை எடுத்தீங்கன்னா, माता पिता को और बच्चे को लोगे ஒரு तो, குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தை எடுத்தீங்கன்னா, एक कुटुंब को और एक कुटुंब को लोगे तो, அவங்களுக்குள்ள ரெண்டு இருக்குமானால் ये अगर दो अगर उनके पास रहेगा तो விசுவாசம், विश्वास, கணவனுக்கு மனைவி மேல விசுவாசம், ये पति को पत्नी के ऊपर विश्वास, மனைவிக்கு கணவன் மேல விசுவாசம், पत्नी को पति के ऊपर विश्वास, இது இருந்தால் ये रहेगा तो அவங்க என்ன செய்வாங்க? वो क्या करेगा? ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணுவாங்க, वो एक दूसरे के लिए त्याग करते रहेंगे, ஒருத்தருக்காக ஒருத்தர் கீழ்ப்படிவாங்க, वो एक दूसरे का पालन करेंगे, ஒருத்தருக்காக ஒருத்தர் மன்னிப்பாங்க. वो एक दूसरे को क्षमा करते ஒரு रहेंगे। குடும்பத்தை எடுத்தாலும் एक कुटुंब को अगर लेगा ஒரு तो, குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு இருக்கும்போது एक कुटुंब एक कुटुंब के साथ रहने के समय விசுவாசம் இருந்தால் अगर विश्वास रहेगा तो அப்போ இவங்களுக்குள்ள தியாகம் இருக்கும். वो त्याग करते रहेंगे। ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுவாங்க, एक कुटुंब दूसरा कुटुंब के लिए त्याग करेंगे, மற்றவங்களுக்கு கீழ்ப்படிவாங்க, वो लोग के लिए पालन करेंगे, மற்றவங்களை மன்னிப்பாங்க. वो दूसरे के लिए क्षमा भी करेंगे। இந்த குணங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ये गुण आपके अंदर अपना आप आ जाएगा। அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो आप क्या करोगे? அன்புல तो வளரணும், प्रेम के अंदर बढ़ना, விசுவாசத்துல வளரணும். विश्वास के अंदर बढ़ना। வீட்டுக்கு போன உடனே आप घर पे जाते ही சண்டை போடக்கூடாது. आप झगड़ा मत करिए। வீட்டுக்கு போன உடனே आप घर पे जाते ही முதல்ல எல்லாரும் குடும்பம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. तो पहला कुटुंब के साथ में बैठ के प्रार्थना கர்த்தாவே, कीजिए। இன்னைக்கு நாங்க இந்த செய்தியை கேட்டோம். परमेश्वर आज हमने ये संदेश को सुना है। நாங்க அன்புல வளரணும், हम प्रेम के अंदर बढ़ना, நாங்க விசுவாசத்துல வளரணும். हम विश्वास के अंदर बढ़ना। சிலர் என்ன ஆயிரும்? तो कुछ समय में क्या होगा? புருஷன் விசுவாசத்துல கிண்ணுன்னு இருப்பாங்க, तो जो पुरुष जो है वो विश्वास के अंदर बहुत बड़ा हुआ ஆனா रहेगा, மனைவிக்குள்ள விசுவாசம் குறையா இருக்கும். तो जो पत्नी का विश्वास कमजोर रहेगा। அப்ப இவங்க பலவீனமான விசுவாசம் உடையவர்கள். ये जो कमजोर विश्वास को पाए हुए लोग हैं, விசுவாச பலத்தோடு இருக்கிறவங்க अगर विश्वास के अंदर जो बलवंत है, பலவீனமா இருக்கிறவங்கள தாங்கணும். ये जो निर्बल है उनको संभालना है। இந்த குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா வரும். ये गुण आपके अंदर अपने आप आएगा। நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். हम किसी को ऊपर गुनाह नहीं बताना। இந்த செய்தியை நம்ம அப்படியே நம்மளை தலையில் தாழ்த்தி, तो ये हमारा ये संदेश को ऐसे ही हम सरों को झुका कर, கர்த்தாவே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிறேன். मैं ये वचन के द्वारा मैं पालन करता हूँ, ஏன்னா நான் உம்மை விசுவாசிக்கிறேன், क्योंकि मैं आपके ऊपर विश्वास ஏன்னா करता நான் हूँ, உம்மை நேசிக்கிறேன். क्योंकि मैं तेरे से प्रेम करता हूँ। அவரை நீங்க நேசித்தீங்கன்னா आप अगर उससे प्रेम करोगे तो நீங்க மன்னிப்பீங்க. आप क्षमा करोगे, அவரை நேசித்தீங்கன்னா आप उसे प्रेम करोगे तो கீழ்ப்படிவீங்க. आप पालन அவரை करोगे, நேசித்தீங்கன்னா आप अगर उससे प्रेम करोगे அவருடைய तो நாமத்தின் நிமித்தம் उसके नाम के द्वारा நீங்க எல்லா நிந்திகளை சகிச்சாலும் आप सब निंदा को सही कर, வாய் தரவாத ஆட்டை போல இருப்பீங்க. आप जो नए मुंह खोलेगे वो बेड़ की नाई, வாய் தராத ஆட்டை போல वो இருக்கணும். जो नई अपना मुंह को खोलता हुआ அன்பு, बेड़, விசுவாசம். वो जो प्रेम और जो विश्वास, இந்த மாதம் ஃபுல்லாவே இதுதான் ये பார்த்திருக்கோம். जो महीना पूरा हम देखते आ रहे हैं।